சிறந்த இசை நம்மோடு டாக்டர் வாசுதேவன் மற்றும் டாக்டர் விக்டோரியா இருக்காங்க. மேரேஜ் கவுன்சிலிங் பத்தி நம்மோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் 38 வருஷமா நீங்க வந்து திருமண வாழ்க்கையை நடத்திருக்கீங்க. 38 வருஷமா மேரேஜ். வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அது. அப்புறம் இதே இன்பம் வந்து எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆசை எங்களுக்கு. ஓகே, சரிங்க. நான் உங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா சே நோ டு டிவோர்ஸ் சாங் வந்துச்சு. இப்போ டிவோர்ஸ் எப்ப பார்த்தாலும் 2 months 1 month டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதனால நடக்குது? வை இவ்ளோ பிரபலமா நடக்குது? ரொம்ப நடக்குது. சரி, இந்த குறிப்பா இந்தியர்கள் மத்தியில் தான் இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ரீசனான சர்வே சொல்லுது. சோ இத பத்தி சில விஷயங்கள், இது எதனால டிவோர்ஸ்? ஒன்னு விவாகரத்து நடக்கும் ஏன் நடக்கிறதுன்னு சொன்னா தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்னு இருக்கு. அதாவது பெற்றோர் ரொம்ப தள்ள போடுறாங்க, பிள்ளைங்களோட உறவுல ரொம்ப தள்ள போடுறாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு மருமகன் கையில இருந்து. ஆனா எங்களோட கருத்தை திருமணம் பண்ணுனா அவங்களை விட்டுடணும், அவங்க சந்தோஷமா போய் தனி குடுத்தன நடத்தி சந்தோஷமா இருக்கட்டும். ஏதோ அடிக்கிறாங்களோ சண்டை போடுறாங்களோ அவங்க ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, அவங்களுக்கு சேர தெரியும், அவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கு சேர தெரியும், பெற்றோருக்கு அவங்களை சேர்த்து வைக்க தெரியாது. அது அவங்களுக்குள்ளார இருக்கிற அன்பு காதல். அந்த அன்பு காதல்னால அவங்க ஒன்னா வருவாங்க, ஆனா அது அவங்களா தீர்த்துடணும் அவங்களோட பிரச்சனை. ஆனா இத தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம சொல்றது, அது ஒரு மெயின் காரணம் விவாகரத்து நடக்கிறதுக்கு. பாசன்ற பேர்ல நிறைய இன்புட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மருமக இருக்குல்ல, அது மாதிரி வராதியா அப்படின்னு செகண்ட் மருமகிட்ட போய் பேசினோன்னு இவங்களுக்கு வந்து எரியர் நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி இருக்குங்களா? அந்த மருமக ரெண்டாவது மருமகன் சொல்லும் போது ஆக்சுவலி ஏன் அந்த மருமக நல்லா இருக்காங்க சொன்னா அந்த வீட்டுல வேலை காட்சி வேலை செய்யறாங்க, அதனால அவங்க நல்ல மருமக. ரெண்டாவது மருமக கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம், ஆனா அவங்க இண்டிபெண்டா இருக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. இதனாலதான் நாங்க சொல்றது அந்த தனி குடுத்தனம் போறது ரொம்ப நல்லது. கொஞ்ச நாள் திருமணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் அவங்க தனியா இருக்கட்டும், ஒரு 5-6 வருஷம் அவங்க தனியா இருந்து அவங்களுக்குள்ளார அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நாங்க சொன்னோம்ல, கல்யாணத்துக்கு முந்தைய ஆலோசனை ஏன் நம்ம செய்யறோம்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு 2 வாரம் நம்ம அவங்களை பாக்குறோம். இந்த ஒவ்வொரு 2 வாரம் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் நம்ம கொடுத்துதான் அவங்களை பாக்குறோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சரி, நீங்க 2 வாரம் கழிச்சு நீங்க வரும் பொழுது உங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை, அதாவது மனவாளனுக்கு எது வேணும் மனவாட்டி முடியாதுன்னு சொல்லுது, மனவாட்டிக்கு வேண்டியது மனவாளன் முடியாதுன்னு சொல்லுது. இது சரியான ஜோக்கு, நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். இவங்க 2 பேரும் வந்தாங்க. 2 பேர் வந்த உடனே எப்படி இருந்துச்சு இந்த போன 2 வாரம் கேட்டப்போ, மனவாட்டி என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் இவர் ஆம்பளியா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேன்றது. ரோடு கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணிடான்னு சொல்லும் பொழுது, காடிங்க ரொம்ப இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஹே, கல்யாணத்துக்கு முந்தி கையை தொடக்கூடாதுடி, நீ தனியா போ நான் தனியா போ. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, மனவாளனோட அப்ரிங்கிங், அதாவது அவரு வர்ற குடும்பம் ரொம்ப நினைக்கிறேன் கன்சர்வேட்டிவ் குடும்பமா இருக்குன்னு நம்ம தெரிய வந்துச்சு. அப்ப இதனாலதான் நம்ம இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது ஒவ்வொரு 2 வாரம். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மனவாளன் இப்படி இருக்கு, ஏன்னா இவங்களே நம்மளுக்கு தெரியாதே. அப்ப மனவாட்டி இது எதிர்பார்க்குது, அப்ப அவங்களுக்கு இது நம்ம ஆலோசனை கொடுப்போம், இது நம்ம செய்யலாமா இல்லையா. லைஃப்ன்றது வந்து ஆயிரங்காலத்து பயிர், அதுல வந்து இவங்க போய் நுழையும் பொழுது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அவரு என்ன நினைச்சாருன்னா, இது சரியான சிறப்பா இருந்துச்சு. அவரு என்கிட்ட சொல்ற, டாக்டர் கல்யாணத்துக்கு முந்தி எல்லாம் நான் தொட முடியாது டாக்டர், கல்யாணத்துக்கு பிற்பாடுதான் தொடணும், அது உண்மை தானே? நான் சொன்னேன் உண்மை, ஆனா ரோடு தாண்டறதுக்கு நீ அவ கை பிடிச்சுதான் தாண்டணும், அவ பயந்துகிட்டு இருக்கா. அப்ப இது நீ செய்யாம இருந்தா, சோ அதனால அவங்களுக்கு அந்த ஒரு காரியம் புரிஞ்சிச்சு அவருக்கு. சூப்பர். வேற காரணங்கள் என்ன இருக்கு டாக்டர்? முக்கியமா என்னன்னா, ஆண்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் என்னன்னா, ஆண்களுடைய பொறுப்பு வீட்டுல பணத்தை கொண்டாந்து இறக்கணும். வைஃப் வந்து ஐ லவ் யூ சொல்றது அது சரி, ஐ லவ் யூ பணம் யார் ரொட்டிக்காரனுக்கு யார் காசு கொடுக்கறது, ப்ரொவிஷனுக்கு யார் காசு கொடுக்கறது, எலக்ட்ரிக் யார் காசு கொடுக்கறது, மாசம் கடன் எல்லாம் சேலத்து முடியல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு ஆண்களும் பொறுப்பாக வேலை ஒழுங்கா செஞ்சு பணத்தை வந்து கொண்டாடணும். மெயின்லி வந்து டைவர்ஸ் நடக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஃபைனான்சியல் ப்ராப்ளம், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம். அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வீட்டுல வந்து பிரச்சனை வர்றது, பண பிரச்சனை டைவர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குது. அத வந்து ஒவ்வொரு ஆண்களும் அது பொறுப்பெடுக்கும். சூப்பர். ஆக
யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பிறகு நம்ம பேச இருக்கிறோம். ஓகே, வாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்காக இதையெல்லாம் வழங்குவது மேக்னம் கேஸ், உங்களின் முறை தேர்வு சமூக நல சேவகன்.